ரயில்வே ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு. நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். இதில் என்டிபிசி எக்ஸாம் அண்டர் கிராஜுவேட், அதாவது 12th லெவலுக்கான சிட்டி இன்டிமிடேஷன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும், அதாவது எக்ஸாம் வந்து மே மாதம் 7ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய எக்ஸாம் டேட் வந்து கொடுக்கறனால எதில் நம்மளுக்கு எக்ஸாம் டேட்டு, எந்த சிட்டியில் நம்மளுக்கு எக்ஸாம், இதை வந்து தெரிஞ்சுக்கணும்ல, அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, 7ஆம் தேதியில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாம் வரப்போகுதுன்னா இன்னைக்கு இல்லை நாளைக்கு என்ன தெரிஞ்சிடும்னா அவங்களுக்கான எப்போ எக்ஸாம் டேட்டு, எந்த சிட்டியில் எக்ஸாம், இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து என்ன ஆகுனா 10 நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னைக்கு வந்து எக்ஸாம் இருக்க போது அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி என்ன தெரியும்னா எக்ஸாமோட டேட்டும் எக்ஸாமோட சிட்டியும் வந்து தெரியும். 4 நாளைக்கு முன்னாடி என்ன தெரியும்னா நம்ம எக்ஸாம் டேட்லேருந்து 4 நாளைக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கலன்னா நம்ம ஹால் டிக்கெட் என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோடு சேர்த்து நல்லா கவனிங்க, அதோடு சேர்த்து நான் தமிழ்லையுமே கொடுத்துருக்கேன். இப்போ சில ஸ்டூடெண்ட் வந்து ஆதார் வந்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஆதார் நிறைய பேர் என்னென்னா அன்லாக் வந்து பண்ணியிருக்கோம். அந்த அன்லாக் என்ன பண்ணிக்கங்கன்னா உங்களோட யூஐடிஏயோட ஆதார் அன்லாக்குன்னு சொல்லி வந்து பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே. அதாவது பண்ணாதவங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவோன்னா நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த இதில் எக்ஸாம் ஹால் அப்போ என்ன பண்ணுவோன்னா அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுவோம். நீங்கள் கரெக்டாக வந்து உங்களோட ஆதாரை வந்து நீங்கள் கொண்டு வரணும், ஒரிஜினல் ஆதாரை கொண்டு வரணும். ஜஸ்ட் ஜெராக்ஸை கொண்டு போனாங்கன்னா அது என்ன ஆகாது அப்படின்னா எடுத்துக்கிறாரு. ஸோ அதனால் வெரிஃபைடு ஆதாரை என்ன பண்ணணும்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னா என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட் டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது ரைட்டா. ஸோ இருக்கிற டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக ஜிகேக்கு எப்படி ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்குமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணலாம். இப்போ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்டில் வந்து என்ன பண்ணுங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள்.